வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவன் மெல்வின். இன்றைக்கி நம்ம வெந்தயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வெந்தயம்னாலே நம்ம தெரியும், சமையல்லாம் சேர்க்கறது தான், கசப்பு சுவையுடையது, பாடி ஹீட்டை குறைக்கும், வாயு தொல்லைகள்லாம் நல்ல ஒரு மருந்து அப்படிங்கிறது. சித்த மருத்துவத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மேதி கணம், அத்திசுரம், மேகம், ஷயம், சீதபேதி, அதிசாரம், நெய்ப்பித்தம், இருமலாதிய நோய் நீங்கும், அனல் தணிக்கும், நித்தமுற விந்துவை உண்டாக்கும், மனமே அறி. இந்த பாட்டை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கோம், ஆண்மை குறைக்கும் வெந்தயம் ஒரு நல்ல மருந்து அப்படின்னு. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கோ அவங்க எல்லாம் இந்த வெந்தயத்தை ரெகுலராக சாப்பாட்டை சேர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தனியாகவும் சாப்பிட்டு வரலாம். குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு பால் சுரப்பு சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து நல்லா வேக வச்சு கடைஞ்சிடணும். கடைஞ்சி அது கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பால் சுரப்பு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மார்பு வலி இருக்குது, அடிக்கடி கேஸ் ட்ரபிளாக இருக்குது, நெஞ்சு வலி இருக்குது, ஹார்ட் அட்டாக் மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள கேஸ் ட்ரபிளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே வெந்தயத்தை நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் புளி, கொஞ்சம் அத்திப்பழம் உலத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். திடீர்னு டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் யாருக்காது, அதை நிப்பாட்டணும் அப்படின்னா கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து நெய்யில் நல்லா இளவரப்பாக வறுத்து அது கூட கொஞ்சம் உப்பு, பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து பவுடராகி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த டிசென்ட்ரி நிற்கிறத பார்க்கலாம். வயிறு ஃபுல்லாகவே கொஞ்சம் அல்சராக இருக்குது, சாப்பிட்டோன்னா மோஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் பவுடராகி நல்லா கொதிக்க வெண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா 6 ஹவரும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்ததாக சமையல் பண்ணும்போது கொதிக்க எண்ணெயோ இல்லை தீப்புண்ணோ வந்தது அப்படின்னா வேறு ஒன்றும் தேடி அலைய வேண்டாம். வீட்டில் கொஞ்சம் வெந்தயம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தண்ணியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பாயில்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த காந்தலும் அடங்கிடும், அந்த புண்ணும் ஈஸியாக அறியும். ஸோ வெந்தயத்தில் இவ்வளோ மருத்துவ குணம் இருந்ததுனால தான் வெந்தய குழம்பு, வெந்தய களி அப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ம முன்னோர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த டேஸ்ட்டுக்காக நிறைய பேர் இப்போ எடுக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது வெந்தயத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணமும் கிடைக்கும், நம்மளோட ஆரோக்கியமும் மேம்படும்.